ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஐடென்டிட்டி படத்தை தொடர்ந்து டொவினோ தாமஸ்னுடைய நடிப்பில் அடுத்ததா ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நரிவேட்டா. அண்ட் இந்த திரைப்படத்தை இந்தியன் சினிமா கம்பெனி வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் அனுராஜ் மந்தர். அண்ட் படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ரிலீஸ் டேட் May 16. அண்ட் இப்போ படத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்து UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து போஸ்டர் மூலியமா படக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வாமிகாமியோடைய நடிப்பில் அடுத்த படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. அதனுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான ஆர்கானிக் சல்வார் சூட்டில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஜய் சேதுபதியுடைய அடுத்த ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை ஆறுமுககுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க 7 Sayers என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அதை முன்னிட்டு படத்துக்கு இன்னும் 10 days இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு புதிய போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி 10 days to goன்ற போஸ்டரை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோனம் பாஜ்வா பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒயிட் டாப்போட அவங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான கண்ணாடி வளையலை வந்து கை ஃபுல்லாக போட்டுட்டு அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. மேத்யூ தாமஸ் உடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ்லி 3D. அண்ட் இந்த திரைப்படம் மிகுந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலி இப்போ வந்து கம்மிங் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் நேனி என்டர்டெயின்மெண்ட் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. படத்தை வந்து டெல்லிஸ் கருணாகரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்துக்கு வந்து இப்போ May 16 ரிலீஸ் ஆக போகிறதுனால படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடல் லவ்லி ட்ரீம்ஸ்ன்ற பாடலை வந்து விஷ்ணு விஜயோட இசையில இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. நுரன் ஷெரீஃப் அவங்களுடைய செலிப்ரேஷன் போட்டோஸை இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பியூட்டிஃபுல்லான லெனன் காட்டன் குர்த்தியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜுடைய டைரக்ஷனில் அண்ட் இப்போ சூரியுடைய நடிப்பில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாமன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹேஷம் அப்துல் வஹாப் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படம் வந்து May 18 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்துல இருந்து கலலிய என்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அபிராமி அடுத்த படமான தக் லைஃப்னுடைய ப்ரமோஷனில் கலந்துக்கும் போது அதில் பிளாக் கலர் குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கக்கூடிய சல்வார் சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அவங்க ஃபேன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்ரீகாந்த் கன்றுகுலா அவங்களுடைய தயாரிப்பில் யூகன் ஜோஸ் சிரமல் அவங்களுடைய டைரக்ஷனில் ஷைன் டாம் சாக்கோவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சூத்ரவாக்கியம். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜான் பி ஜான்சன் அவங்க வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. படம் வந்து இன்னக்கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் இப்போ படத்தினுடைய டீசரை வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய டீசரை பார்க்கும்போதே படம் எப்படிப்பட்ட ஒரு கதையாக இருக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டியை அதிகப்படுத்தி இருக்குது. அண்ட் அது இப்போ வைரலாக போயிட்டுருக்குது.
ரேவதி சர்மா அவங்களுடைய ரீசன்ட் டேஸ்ல எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ நம்ம அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன்னொன்னுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக், கேஷுவல் லுக் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்னைஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு பிக்சர்ஸும். வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மேடாக் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் ராஜ்குமார் ராவ் மற்றும் வாமிகாமியுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பூல் சுப் மாஃப். அண்ட் படம் வந்து இந்த வீக்கெண்ட் May 16 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ட்ரி பதட்டத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அதனால படத்தை வந்து தியேட்டரில் இல்லாமல் டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து மேடாக் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அண்ட் கரண் சர்மாவுடைய டைரக்ஷனில் தானிஷ்கவுடைய இசையில் வெளிவரப்போகுது. அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. படம் வந்து May 16 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது. பாவ்னா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அண்ட் பிளாக் குர்த்தியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மஞ்சள் சினிமாஸினுடைய தயாரிப்பில் ஜஸ்டின் பிரபு அவங்களுடைய டைரக்ஷன்ல ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஷீலாவுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வேம்பு. இந்த திரைப்படம் May 23 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்து இப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அனபென் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய அவுடோர் ஃபோட்டோஷூட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டை பேட்டர்னில் ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினிமாஸ் LLP அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் உடைய தயாரிப்புல தனுஷுடைய நடிப்புல சேகர் கமலோடைய டைரக்ஷன்ல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. அண்ட் இந்த திரைப்படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகிற இந்த நேரத்தில் படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஃபேன்ஸ் இதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிதி சங்கர் அவங்களுடைய ரீசன்ட் ஈவெண்ட்ல கலந்துக்கும் போது அவங்க சார்ல எடுத்துட்ட போட்டோஸை வாங்க பார்க்கலாம். வால் போஸ்டர் மற்றும் மினார்மிஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் நானியுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஹிட் த தேர் கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை சைலேஷ் கொல்லனுடைய டைரக்ஷனில் வெளிவந்து மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு கட்டிச்சிருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து தானுன்ற சாங்கை வந்து வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பாடல் வந்து ரசிகர்கிட்ட நல்ல ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு. மிருனாலினி ரவி அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனை ஜப்பானில் கொண்டாடி இருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு பல பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.
டிஎஸ்பி மற்றும் நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்புல சந்தானம் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய நடிப்புல பிரேமானந்தோடைய டைரக்ஷன்ல மே 16 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். படத்தினுடைய புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி 3 days to goன்ற அப்டேட்டை படக்குழுவினர் கொடுத்துருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. ரித்திகா இப்போ ரீசெண்டா சல்வார் சூட்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாரல் பிரிண்டட் சல்வார் சூட்ல அவ்வளோ ஒரு ஹோம்லியா இருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.